என்னை விட்டு போகவே மாட்டாரு. கூடவே வந்து கேன்சர் கொல்லி கொழுக்கட்டை. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் விலாக் வித் யோகி. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நாங்கள் என்னென்னலாம் பண்ணோம், எங்கெல்லாம் போனோம், எங்களோட அந்த நாள் வந்து எப்படி போச்சு அப்படிங்கிறத வந்து இருக்குது. காலையில் ஒரு 5:30 மணிக்கே எழுந்திரிச்சு குளித்து சமைச்சு கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தோம். முன்னாடி நைட்டே முடிவு பண்ணியாச்சு. ஸோ எதுக்கு லேட் ஆக்கிட்டேன்னு சொல்லிட்டு டக்குனே எழுந்திரிச்சு குளித்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அவர் வந்து கோயிலுக்கு போய்ட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு வேறு போகணுமா, ஸோ அதனால் டக்குனே போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு ஒரு 8 மணிக்கே கோயிலுக்கு கிளம்பிட்டோம். யோகி எங்கே போகிறீங்க? கோயிலுக்கு போலாமா? பிடிச்சிக்க ஓ இந்த கண்ணில் இருக்க மாதிரி இருக்கு. கோயிலுக்கு உங்களுக்கு என்ன சாமி சாமி எப்படி கும்பிடணும்? சாமி கும்பிடுங்க. சாமி கும்பிடு. அங்க பாரு, அங்க பாரு. வாங்க. அம்மா வீட்டுக்கு வரணுமா? இப்போ நம்ம வந்து விநாயகரை கும்பிட்றோம்லவா, அதனால் தோப்பு கரணம் போகலான்னு சொல்லிட்டு 2 பேர் தோப்பு கரணம் போட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டுருந்தோம். அங்கே என்ன ப்ளஸ்னால், நான் வீடியோ எடுத்ததுக்கு அங்கே யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருந்தோமா. ஸோ அதனால் நான் குச்சமே படாமல் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அடுத்தது உங்கள் அம்மா பாத பூஜை பண்ண போகுது. இதான் வயசாயிடுச்சுன்னு காட்டுறதுக்கு. எத்தனை ஓட்ட சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா டக்குனே வந்து வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அவர் வேறு வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு ஒர்க்குக்கு வேறு போகணுமா, அதனால் டக்குனே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அன்றைக்கி நான் காலையில் வந்து பார்த்திங்கன்னா பட்டாணி சாதம் பண்ணியிருந்தேன். அதனால் நாங்கள் 3 பேருமே அதுவே தான் சாப்பிட்டுக்கிட்டோம். சாப்பிட்டுட்டு அவரும் ஒர்க் கிளம்பிட்டார். அண்ட் கொஞ்ச நேரம் நான் ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு ஒரு 12 மணி இருக்கும். அந்த சமயத்தில் வந்து சரி ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு நம்ம அப்படியே கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா அவர் மதியம் வரேனார். மதியம் வந்து நான் சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னாரு. சரி அப்புறம் ஏன் நம்ம லேட் பண்ணிக்கிட்டு டக்குனே செய்ய ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு கொழுக்கட்டை வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து கொழுக்கட்டைக்கு பார்த்திங்கன்னா அந்த பவுல் இருக்குல்ல, அதில் ஃபுல்லாக வந்து எடுத்துக்கிட்டேன். ஒரு பவுலுக்கு மாவுனா 1.5 கப்பு வாட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யூடியூப்பில் பார்த்து தான் செஞ்சேன். ஸோ அங்கே தண்ணி கொதிக்கும் போதே நான் வந்து இந்த சைடு மாவு கூட கொஞ்சமாக கீ ஆட் பண்ணி கொஞ்சம் பிசைஞ்சு வச்சிடலாம் சொல்லிட்டு பிசைய ஆரம்பிச்சிட்டேன். அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் வந்து ரொம்பவே சூடு வச்சுட்டேன். அதனால் கையில் வச்சு பிசையவே முடியல. ஸ்பூனை வச்சு நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் ஆற விட்டு அதுக்கப்புறம் திரும்பி கையில் வச்சு பிசைஞ்சேன். ஆனால் எப்படி பிசைஞ்சு முடிச்சிட்டேன். போட்டு டவ் ஊட்டியாச்சு. நல்லாவே சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அண்ட் லாஸ்ட்டாக வந்து அப்படியே கீ அப்ளை பண்ணி அதை ஓரமாக வச்சுட்டேன். அப்படியே இந்த சைடு நான் பூரம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன்.
பூர்ணத்துக்கு வந்து நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டேன்னா பொட்டுக்கடலை, தேங்காய், வெல்லம், ஏலக்காய் இந்த 4 மிக்சியில் அப்படியே போட்டு அரைச்சாச்சு. நம்ம வந்து பூர்ணம் ரெடி பண்ணியாச்சு. இந்த கலரில் தான் இருக்குது, ஒரு லைட் எல்லோ கலர். பூர்ணம் ரெடி. அடுத்தது நம்ம இப்போ மாவு பிடிச்சி கொழுக்கட்டை செய்ய வேண்டியதான். அண்ட் வீட்டுக்கு வந்தனால காஸ்ட்யூம் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. ஹேர் ஸ்டைல் அதே தான் இருக்கேன், காஸ்ட்யூம் மட்டும். கொழுக்கட்டை இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். யோகி வேறு தூங்கிட்டு இருக்கார். அவர் எந்திரிக்கிறதுக்குள்ளே நம்ம செஞ்சிட்டோம்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் போயிடும். ஏன்னா யோகி தூங்கின்னு சொல்லி எப்படி இருக்காருன்னு சொல்ல முடியாது. சில நேரம் அழுதுகிட்டே இருப்பார், சில நேரம் சமாதானம் ஆயிடுவார், சில நேரம் வந்து என்னை விட்டு போகவே மாட்டார், கூடவே இருக்கணும், ஒரு மாதிரி அழுதுகிட்டே தான் இருப்பார். சரி தூங்குறதுக்குலாம் நம்ம டக்குனு பண்ணி முடிச்சிடலாம். கொழுக்கட்டை பண்ணி முடிச்சுட்டு யோகி எந்திரிக்கலைன்னா அடுத்தது பாயசம் பண்ணலான்னு இருக்கேன். யோகியோட இதை பொறுத்து தான் அது. யோகி வந்து விட்டார்னா பாயசம் பண்ணலாம், இல்லைன்னா பாயசம் வந்து கேன்சல், ஒன்லி கொழுக்கட்டை. எனக்கு பார்த்திங்கன்னா மோல்டு அவ்வளோக்கும் செட் ஆகலை, அதிகமாக வெள்ளை மாவு பிடிக்கிற மாதிரி இருந்துச்சா. ஸோ அதை கேன்சல் பண்ணிட்டு நான் பால் கவருக்கு போயிட்டேன். பால் கவர் அவ்வளோ ஈஸியாக இருக்குது, சூப்பராக வந்துச்சு, ஒட்டவே இல்லை பால் கவரில். லைட்டாக மட்டும் தான் கீ அப்ளை பண்ணேன், ஆனால் சூப்பராக வந்துச்சு. கொழுக்கட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இது மட்டும்தான் நான் அச்சை வச்சு பண்ணது, இந்த அச்சு வச்சு பண்ணது. எனக்கு என்னமோ இதில் வந்து அதிகமாக வெள்ளை மாவு பிடிக்கிற மாதிரி தோணுச்சா. ஸோ அதனால் நான் அதை மட்டும்தான் அச்சு வச்சு பண்ணேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா பூர்ணமும் அந்த மாவு சேர்த்து வச்சுருக்கேன், தம்பி கையில் கொடுத்து நல்லா சாப்பிட்றவனுக்காக. இப்படி கொடுத்தோம்னா அவர் வந்து உடச்சிடுவார், வீடு ஃபுல்லாக அப்புறம் சதுரிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். என்னப்பா சாமி கும்பிடுங்க. வெரி குட். பாய் சொல்லுங்க. பாய் 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 பாய். பாத்திரமும் எல்லாமே வந்து கழுவி வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிக்கலாம். என்னாச்சு, கையில் அடிச்சிச்சா? மதியானமாக தான் சாமி கும்பிட்றதா இருந்துச்சு, ஆனால் அவரால் வர முடியல. அதனால் நைட்டு 8 மணிக்கு தான் சாமி கும்பிட ஆரம்பித்தோம். நம்ம வீட்டில் சமைச்சது பார்த்திங்கன்னா பால் கொழுக்கட்டை அண்ட் கொழுக்கட்டை இது 2 தான் சமைச்சிருந்தேன். சுண்டல் வந்து பக்கத்து வீட்டிலேருந்து வந்துச்சு. சாமி அருள் கூட தெரிச்சு, கருப்பு சாமி வந்துருச்சு. யூடியூப்ல வரப்போகுது. பால் கொழுக்கட்டை, சுண்டல், பால் கொழுக்கட்டை. பிடிச்சாச்சு. அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த vlog முடியுது. உங்களுக்கு நம்மளோட சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொன்று சொல்லணும், இப்போ வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கன்னா 112 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இதை வந்து இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா திரும்பி அடுத்த வருஷம் வந்து நான் இதே மாதிரி விநாயகர் சதுர்த்தி வீடியோ எடுக்கும் போது அப்போ எனக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அப்படின்னு நான் வந்து ஒரு மோட்டிவேட் எடுத்துக்கணும்னா அதுக்காக